பிரைஸ் லார்ட். உபாகம் 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தவனுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆசாரணி உதடுகள் பரிசுத்தை காக்கணும், அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. வேதத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறதுக்கு பாத்திரவான் நான் இல்லை, நான் சிறுக என் தேவன் பெருகணும், அதை காக்கக்கூடிய குலைக்கக்கூடிய நாய்களை எங்களை மாற்றுக. இயேசு நாவில் கேட்குறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாசிங்க. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. போதும். வேதத்தில் கடந்த மாதம் முட்செடியை பற்றி பார்த்தோம். ஆண்டுடைய கர்த்தருடைய ஆவியான உதவியோடு இந்த முதல் பகுதியை பார்க்கலாம். வேதம் சொல்லுது, நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போது அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் உண்டு. இப்போ தேவன் சொல்லுகிறார், வேதத்தில் வாசிங்க, ஆதிகம் 27ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழிமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வதாக. வாசிங்க. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. வேதம் சொல்லுது, வானத்தின் பனி பூமியின் கொழுமை. இப்போ நாடும் அது நிறைவும். இப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன பார்க்குறோம்? தேவன் உனக்கு வானத்தின் பனி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள் தேவை. என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவை. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இயேசுக்கிட்ட கெட்டி வராங்க. இம்மைக்காக நீ இயேசுவை நீ தேடக்கூடாது. வேதம் சொல்லுது, இம்மைக்காக நீ இயேசுவை தேடுவீன்னா எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். அப்போ வேதம் சொல்லுது, தேவன் உனக்கு வானத்தின் பனி பூமியின் கொழுமையும் கொடுத்து. இப்போ வானத்தின் பனி அப்படின்னா மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் அவர்கள் மேல் பொழியும். வாசிங்க. புல்லின் மேல் உபாகமம் 32. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்போ வானத்தின் பனி, அப்போ இங்கே வேதம் சொல்லுது, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. அப்போ ஒரு மனுஷனை தேவன் 2 விதமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எபேசியர் 1:3 வாசிங்க. எபேசியர் 1:3. இப்போ உன்னதங்களில் எல்லா சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருளி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ சகல வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? இப்போ கேட்போமா? ரட்சிக்கப்பட்டீங்க இல்லை? அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் கை தூக்குங்க. அந்நிய பாஷைங்க பேசுகிறவங்களா? அந்நிய பாஷை பேசுகிறவங்களா? பிரதர்ஸ் யாருமே இல்லையா? அந்நிய பாஷை அது ஜென்ரலான கிஃப்ட்டு. ஆவிக்குரிய வரங்கள், தீர்க்க தரிசனம் பேசுகிறவங்க யாராக இருக்கீங்களா? தரிசனம் பார்க்குறவங்க யாராக இருக்கீங்களா? தரிசனம் ஜெபிச்சா அப்படியே தரிசனம் கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகலாமா, இதை நான் வாங்கலாமா? பிரத்யட்சமாக தரிசனம், அதான் தரிசனம். இப்போ கண்ணம்படி கேட்கணும். இப்போ இந்த வேலைக்கு நான் போகலாமா, இந்த சபையில் நான் இருக்கலாமா, எல்லாம் கேட்கலாம்ல. எதை வேணாலும் கேட்கலாம். இப்போ ஆண்டு காப்ப பிரத்யட்சமான தரிசனம். அதே போல் சொப்பனம், அப்புறம் சொப்பனம். வேறு என்ன? நிறைய வரங்கள். அப்போ நிறைய வரங்கள் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்போது ஒரு மனுஷன் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போது தண்டவாளம் போல், 2 தண்டவாளம் போல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். உபாகம் 33:16 வாசிங்க. முதல் பகுதி. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாடும் அது நிறைவு. அப்போ நிறைவுனா என்ன? நிறைவு வேதத்தில் பார்க்கணும். நிறைவு எதற்கு அர்த்தம்? நிறைவுனா பூரணம், பரிபூரணம் என்ற அர்த்தம். வேதத்தில் நிறைவுக்கு என்ன அர்த்தம்? பூரணம், பரிபூரணம். அப்போ வேதம் சொல்ல கொலோசியர் 2:3 வாசிங்க. தேவன் நாங்கள் என்ன விளக்குறாரு? ஞானம், அறிவு,
இவைகள்லாம் தேவனுக்குள் அடங்கி இருக்கிற ஆவிக்குரிய பொக்கிஷங்கள். அப்போது அறிவும் வேணும், ஞானமும் வேணும், ரெண்டு சேர்ந்து செயல்படணும். கொலைசேர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. யாருக்குள்? அவருக்குள், இயேசுவுக்குள். யாரு? தேவனுக்குள். நீ பரிசுத்தமாக வாழும்போது வேதம் சொல்லுது அவருக்குள் ஞானம் அறிவு. அப்போ ஃபர்ஸ்ட் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது. சுத்தம். என்ன சுத்தம்? பரிசுத்தம். பரத்திலிருந்து, பரனா ஹெவன், பரத்திலிருந்து வருகிற ஞானம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இதை ஃபர்ஸ்ட் வாசிங்க. வேதம் சொல்லுது அறிவு பெருத்தவன் அப்படின்னா நாலேஜ் இஸ் அவைலபிள் இன் பிளென்டி. அப்படியே அறிவு, நிறைய அறிவு இருக்குல்ல, ஏராளமான புஸ்தகங்கள் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளையை கேட்டால் கூட தெரியும். ஒரு பொட்டேட்டோக்கு என்ன தமிழ்? உருளைக்கிழங்குல எத்தனை கேலரிஸ் இருக்குன்னு எல்லாம் கேட்டால் பட்டுன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். கத்திரிக்காயில் என்னெல்லாம் எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது. நீங்கள் அதனால் நாலேஜ் இஸ் அவைலபிள் இன் பிளென்டி. ஏராளமான உலகத்துக்குரிய அறிவு அதான் அறிவு பெருத்தவன். வாசிங்க. பிரசங்கி 1:18 அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நான் ஸ்கூல் படிக்கும்போது என் வாதியார் சொல்வார், எங்கள் அப்பா வந்து பில்டிங் கட்டுருவார். ஆண்டு கிருபையில் இப்போ ஸ்கூலில் எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை தெரியும், நிறைய பில்டிங் கட்டி பிரபலமானவர். அதனால் என்ன சொல்வார், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு எவ்வளோ எடுத்த மோசஸ்? சரி, இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஏன்டா நல்லா படிக்கலைன்னா என்ன பண்ணுங்க, மேல் படிப்பு படிக்காத. மைக்கேல் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பெரிய கொத்தனார் வேலைக்கு போயிடலாம். நீ படித்தா தானே சட்டை போடணும், சட்டை போட்டால் பேண்ட்டு வாங்கணும், பேண்ட்டு போட்டு பெல்ட் போடணும்ல. நான் பாருங்கள் பெல்ட் போட்டிருக்கேன், அப்புறம் சாக்ஸ் போடணும், ஷூ போடணும், இதெல்லாம் செலவு இருக்குல்ல. கொத்தனார் வேலைக்கு போயிட்டுனா லுங்கி தான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், குளிக்க கூட தேவையில்லை. 1000 ரூபாய். நீ என் வாதியார் சொல்கிறாரு, உனக்கு அறிவு இல்லைன்னா நிறைய படிக்காதேன்றார். சும்மா காலத்தை வீணாக கழிக்காத, சம்பாரி, உன் குடும்பத்தை காப்பாற்று, பெற்றோர்களை ஏமாத்தாத, படிக்காத. என் வாதியார் சொன்னாருங்க, உண்மையாக 12th ஸ்டாண்டர்டில் என் வாதியார் சொன்னார். அறிவு இல்லைன்னா. ஆனால் இங்கே பாருங்கள், அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு. இப்போ அந்த அறிவை பற்றி தெய்வன் பேசலை. இப்போ வாசிங்க. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஃபஸ்ட்டு சுத்தம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருப்பதாக. அப்போ ஞானத்தை அதான் சொல்கிறார்ல, ஞானத்தை ஒரு ஜூஸ் போட்டு புழியும் போது அதெல்லாம் என்னது, அதனுடைய சாரம் என்ன? ஃபஸ்ட்டு சுத்தம், 2 சமாதானம், 3 சாந்தம், அப்புறம் இணக்கம். ஜூஸ் போட்டு புளியும் ஒரு சாரம். என்ன சாரம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒரு ஜூஸ் போட்டு குடித்தா ஒரு சாரம் வரும்ல. அப்புறம் என்ன? இணக்கம், 2 இரக்கம், அப்புறம் இரக்கம், அப்புறம் நற்கனி, பட்சபாதம், மாயமற்றம். இதெல்லாம் என்ன? பரத்திலிருந்து வருகிற ஞானம், தெய்வீக ஞானத்தை பற்றி தேவன் பேசுகிறார். அப்போது நாடும் அது நிறைவு. யோசேப்புடைய நாடு தேவன் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு? தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன். தேசத்தை அழிக்காதபடி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருது. தேவன் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு வசனம் வரல. எப்படி ஜனங்கள் நியாயம் விசாரிப்பார்? பட்டயத்தில், அப்புறம் பஞ்சத்தில், இப்போ இன்னொன்று 3 என்ன? 3வது கொள்ளை நோய். அப்போ தேவன் எகிப்தில் வந்து நியாயம் விசாரிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. எகிப்தை நியாயம் விசாரிக்க விரும்புகிறார். எகிப்து என்ன? உலகத்தை நியாயம் விசாரிக்கிறார். உலகத்தில் உள்ளவைகள் நீ அன்பு கூறாத. உலகத்தில் நியாயம் விசாரிக்க போகிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 14:13 மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து. ஃபர்ஸ்ட் தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறார். உனக்கு பஞ்சம் அப்படி இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில், தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறார். அப்போ தேவன் நியாயம் விசாரிக்கிறார். ஏன் பஞ்சத்தை அனுப்புகிறார்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு அப்பத்தை பிடிக்கிறார். அப்புறம் வாசிங்க. அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு தேவன் நியாயம் விசாரிக்க பஞ்சம். அப்போ எகிப்தில் பஞ்சம் வரப்போகுது. இப்போ தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் இருக்க ஒருவனை தேடுகிறார். யார் இது? யார்? யோசேப். யார் யோசேப்பு? துன்மார்க்கமான உன் புருஷன் நீ தான் யோசேப்பு, மனைவி தான் யோசேப்பு. துன்மார்க்கமான மனைவி இருந்தால் புருஷன் மறைகள் தான் யோசேப்பு. துன்மார்க்கமான உன் பிள்ளைங்க யார்? யோசேப்பு. உன் குடும்பத்தில் புருஷனும் மனைவி தான் யோசிப்பு.
அப்போது உன் குடும்பத்துக்கு வருகிற நியாய தீர்ப்புக்கு எதிராக நீ நிற்கணும். அதுக்கு தான் தேவன் பார்க்குறார். வாசிங்க, தேசத்தை அழிக்காதபடி. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திருப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென். அப்போ தேடுகிறார். அப்போ தேவன் யோசேப்பை தேடுகிறார். யார் யோசேப்? எங்கே இருக்கான்? சிறைச்சாலையில் இல்லை, அவன் படிக்கல, ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரண்மனைக்கு வந்தான்? அப்போ உனக்கு படிப்பு தேவையில்லை. உன் உயர்வுக்கு, உன் ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவை? படிப்பு தேவையில்லை. உன் ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல் தேவை. தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தேவனுக்கு நீ பயந்து நீ ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் உன்னையே. அதை வச்சு தான் தேவன் உன்னை உயர்த்துவார். உயர்வு எப்படி வரும்? உலக பிரகாரமான உயர்வு இது அல்ல. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க கொலோசியர் 2:3 திருப்பி, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களுடைய பொக்கிஷங்கள் அடங்கி. யாருக்கு? அவருக்குள், இயேசுவுக்குள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபஸ்ட்டு. ஆனால் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு. வாசிங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள். அதனால தான் தேவன் பார்க்குறார், வெளிப்படுத்துகிறார் இல்லை, அவருக்குள். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கலாமா? இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கேன், இப்போ நான் கடன் வாங்கலாமா? சொல்லுங்கள், நான் கடன் வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. இல்லை வாங்கலாம்னு சொல்லுங்களா? கை தூக்குங்க. உங்ககிட்ட நாங்கள் எதாவது கற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கடன் வாங்கலாமா? நீ கடன் வாங்கலாமா? வாங்கக்கூடாதுல்ல. வேதத்தில் அதான் ஒருத்தி வாசிங்க, 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை 1 வருஷத்தில் தீர்க்கதரிசி புத்திரல்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவனே, என் புருஷன் எப்படிப்பட்டவன்? பக்தியாக இருந்தவன் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ பக்தியாக இருக்கிறவன் ஏன் கடன் வாங்குற? உன் தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் நீ கடன் வாங்குற. வாசிங்க, 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து. அப்போ தீர்க்கதரிசி புத்திரர் அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசி புத்திரர் இருந்தாங்க. இப்போ என்ன நமக்கு இந்த சர்ச்சுக்கு என்ன பேர்? விசுவாச வீடு. அதே போல் பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசி புத்திரர், அநேக இடத்துல தீர்க்கதரிசிகளும் இருப்பாங்க, தீர்க்கதரிசி புத்திரரும் இருப்பாங்க. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அநேகர் எரிகோவின் தீர்க்கதரிசி புத்திரர், பெத்தேலின் தீர்க்கதரிசி புத்திரர், கில்காலில் தீர்க்கதரிசி புத்திரர், அப்படியே ஏராளமான வசனங்களை படிக்கலாம். வாசிங்க, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். என்ன சொல்ற? உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் வாசிங்க அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, பெரிய தீர்க்கதரிசிக்கிட்டே வழக்கு வந்துருச்சு. இப்போ எலிசா என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்போ தேவன் சொல்லுகிறார் அந்த காலவில், உமது அடியான் தீர்க்கதரிசி அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா நீ கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கலாமா? அநேக சபைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அநேக சபைக்கு ஆண்டவர்களை கொண்டு போகிறாரு. என்ன அவலட்சணம்? அநேக ஊழியக்காரங்களே கடன் வாங்குறாங்க இல்லை. ஒரு ஊழியக்காரனே கடன் வாங்கினா விசுவாசத்தை கொண்டு எப்படி தைரியமாக பேச முடியும்? இப்போ நம்ம எடுத்துப்போமே, இப்போ எஜுகேஷன் லோனுன்னு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் எஜுகேஷன் லோன் எடுத்துருக்கீங்க? கை தூக்குங்க. எஜுகேஷன் லோன், பிள்ளைகள் படிக்கிறது கடன், பைக்கு கடன், காரு கடன், நம்ம எதாவது வீட்டுக்கு வாங்கினா அதுவும் கடன் இல்லை, எல்லாமே கடன். எல்லாமே கடன், கடன் கடன், வாழ்க்கையே கடன் தான். அப்போது தேவன் சொல்லுகிறார் இந்த காலவேளையில், அப்போ தீர்க்கதரிசி புத்திரர். அப்போ இங்கே பாருங்கள், அந்த முதல் வசனம் வாசிங்க திருப்பி. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எவ்விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்? அவர் வழிகள் நடக்கிறவன். வாசிங்க சங்கீதம் 128 சங்கீதத்தில் 1-2. இப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எப்படி கடன் வாங்குவான்? அப்போது தேவன் கடன் வாங்க விடுவாரா? இப்போ தேவன் பார்க்குறார், அதனுடைய யோசேப்புடைய நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாடு அது நிறைவு. என்ன நிறைவு? என்ன நிறைவு? பூமிக்குரிய நிறைவா இல்லை ஆவிக்குரிய நிறைவா? வாசிங்க சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஃபர்ஸ்ட் தேவன் என்ன சொல்கிறார்? நீ கர்த்தருக்கு பயந்து
தேவன் சொல்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ரெண்டாவது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ ஏன் அந்த ஊழியக்காரன் கடன் வாங்கினா? உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளாம் யார்? பெந்த கோஸ்டில் வேகாத கோஸ்டுங்களும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, யூடியூப்பில் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து வெந்த கோஸ். இப்போ நம்ம என்ன இப்போ தேவன் சொல்கிறார் அநேக வேலையில் நம்ம எப்படிப்பட்டவங்க? செழுமை நல்ல ரட்சிக்கப்பட்ட இப்போ பெண்டகாஸ்டல் பெந்தகோஸ் விசுவாசிக்கு செழுமை இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கிறவங்கன்னு சொல்கிறேங்க கை இல்லை, இருக்கக்கூடாது, செழுமை இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறேங்க கை தூக்குங்க. இப்போ பெந்தகோஸ் விசுவாசிங்க செழுமைன்னு இருக்குல்ல, செழுமையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா? சரி, இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. செழுமையெல்லாம் இருக்கலாம் இல்லை? ரைட். செழுமையாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது போதும் என்ற மனமே தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம், ஆனால் எல்லாமே எனக்கு தகுதி. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ செழுமை வேணுமா வேணுமா? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக. அப்போ ஏன் செழுமையை நீ கேட்கக்கூடாதுல்ல? வேதவசத்து பிரகாரம் நீ செழுமையை கேட்கக்கூடாது. நல்ல உடை, அப்புறம் என்ன தங்க நல்ல வீடு, நல்ல உணவு, தட்டு நிறைய ஒரு ஆகாரம் இருந்தால் போதும். இப்போ என்ன சொல்கிறீங்க? நீ ஏன் கேள்வி கேட்டு நீ ஏன் பதில் சொல்லிட்டா என்னையா காலையிலே பிரச்சனை பண்ணுற? வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனும் எதில் செழுமை? உன் ஆத்மாவில் ஒரு செழுமை ஃபஸ்ட்டு வரணும். இளைப்பாறுதல். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. வாசிங்க. நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வாழ்க்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ தேவன் கொடுக்குற செழுமை எது? தேவன் கொடுக்குற செழுமை எது? சொல்லுங்க. அதனால தான் இப்போ வாசிச்சுல்ல, வாசிங்க. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து. பூமியின் கொழுமையும் கொடுத்து. வானத்தின் பனி ஃபர்ஸ்ட் உபதேசம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும். ரெண்டாவது தான் பூமியின் கொழுமை. அப்போ இங்கே வந்துருங்க, இப்போ இங்கே படிங்க. நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வாழ்க்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழுமை. இப்போ பாருங்க, சில வீட்டுக்கு போகிறோம், எவ்வளோ செழுமையாக இருக்காங்க. நல்ல வீடு, பெரிய வீடு, நல்ல வாகனம், நிறைவான ஆகாரம், நல்ல துணி, அந்த மாதிரி செழுமையாக இருக்கோமா? இப்போ தேவன் சொல்கிறார் பாருங்க, இப்போ செழுமை தேவன் விரும்புகிறார். ஆனால் ஃபஸ்ட்டு செழுமை எதில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செழுமையாக விரும்ப நீ என்ன பண்ணணும்? விரும்பணும். அது விரும்பணும். வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழுமை வரணும். தேவனுக்காக பிரயாசப்படணும். பரிசுத்தமாக வாழ நீ பிரயாசப்படணும். யோசேப்பின் ஆசீர்வாதம் என்ன? யோசேப்பு எப்படி தேவன் உயர்த்தினார்? அவன் நாடு எப்படி? அவன் நாடும் அந்த நிறைவும் பூரணம் பரிபூர்ணம் எப்படி வந்துச்சு யோசேப்புக்கு? வாசிங்க. 3:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ உன் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் தேவன் விரும்புகிறார். உன் நினைவுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், உணர்வுகள், ஞாபகங்கள், தோற்றங்கள், செயல்பாடுகள், வாஞ்சைகள், இதெல்லாம் உன் வாஞ்சை தேவன் மேலே நீ இருக்கும்போது, நீ அப்படி இருக்கும்போது தான் தேவன் செழுமையை கொடுப்பார். இல்லை, செழுமை இல்லைன்னா லேசில் வராது. இப்போ தானே ஆண்டர் கற்றுக் கொடுக்குறாரு. 2 ராஜாக்கள் 4:1 வாசிங்க. அப்போது நீ கடன் வாங்கிட்ட, நீ மறைச்சிட்ட, ஆனால் என்ன பண்ணுது? கடன் பின்னால் தொடருது. நீ செத்தாலும் கடன் வாங்கினவன் என்ன பண்ணல, அவன் பின்னாடியே துரத்துறான் பாருங்க. நீ கடன் வாங்கக்கூடாது. உன் விசுவாச வாழ்க்கையை நீ பயிற்சி வைக்கணும். நீ தேவன் மேலே எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசத்தை எப்படி நீ பயிற்சி வைக்க முடியும்? வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரனை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இப்போ வேதம் சொல்லுது 2 குமாரர்கள். எதை காண்பிக்கிறது? அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்று. அப்போ 2 குமாரர்கள். பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ ஒரு ஆண் பிள்ளை ஜெயஜீவியம் வாழ்க்கை வாழணும். ஃபஸ்ட்டு பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே. ரெண்டாவது வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிங்க. ஜெயம் ஆண் பிள்ளை பெற்றவள் என்ன பண்ணோம்? அந்த பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ பூமியிலேயே உனக்கு ஜெயம் இல்லை. கடன் வாங்குற, உனக்கு ஜெயம் இல்லை. அப்போ என்ன பண்ணுற? கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ அடிமைத்தனத்தில் இருக்க. அடிமையானவனை அரசால் வைக்க முடியுமா? முடியாதா? வைக்கவே முடியாது. அடிமைத்தனத்தில் நீ கடன் வாங்கி மறிச்சின்னா பரலோகம் போவியா? சொல்லுங்கள். கடன் வாங்கி மறிச்சுன்னா பரலோகமே போக மாட்டோம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. வாசிங்க.
வெளிப்படுத்தல் 12:5. வெளிப்படுத்தல் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ 2 ராஜாக்கள் 4:1 வாசிங்க. அவருடைய 2 பிள்ளைகள் எதை காண்பிக்கிறது? 2. ஃபர்ஸ்ட் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஜெயஜீவியம், நீ ஜெயஜீவியம் இருக்கும்போது தான் நீ ஆண் பிள்ளையை மாறி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவ. அதுவண்டி வாசிங்க. கடன் கொடுத்தவன் இப்பொழுதும் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். வேதத்தில் வாசிங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ நீ அடிமையிலே இருக்க. அடிமைத்தனத்தில் எப்படி இருக்கிறவன் தேவன் எப்படி உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போவார்? அடிமையாக இருக்கவனை அரசாள முடியுமா? நீ அரசாள முடியுமா? நீ ஒரு நாள் நீ கடன் வாங்கினீன்னா நீ அரசாள முடியாது. தேவன் அருவருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேள். தேவன் அப்போ என்ன பண்ணுவோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆனால் வானத்தின் பனி பூமியின் கொழுமை. ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஊழியக்காரனை கடன் வாங்கி வீடை கட்டுறோம். அநேக பேர் அநேக சபைக்கு போகிறோம். 1 கோடி 2 கோடி கடன் வாங்கி வீடை கட்டி கடன் வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்போ பரியாசத்துக்கு அவங்கள எத்தனையோ சபைக்கு போகிறோம். கடன் எல்லாம் எக்கச்சக்க கடன் 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 கடன். ஊழியக்காரனே கடன். நானே கோடி கணக்கில் கடன் வாங்கிட்டு இருந்தால் விசுவாசத்தை பற்றி எப்படி பேசுறது? இப்போ அவலட்சணமாக இருக்காது? சொல்லுங்கள். அவன் பேசலாமா? வாசிங்க. நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வீடு வாசிங்க. அடிமையானவன் அரசாள முடியுமா? நீதிமொழிகள் 30:22. அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லுது அரசாளுகிற அடிமை நிமித்தம். நீ தான் கடன் வாங்கி அடிமையில் இருக்க. மறிச்சுன்னா நீ எங்கே போவ? நீ கடன் வாங்கிட்ட, நீ மறிச்சுன்னா எங்கே போவ? பரலோகம் கிடையாது. நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். சபைக்கு வந்திருக்கோம். இப்போ தேவன் அதான் கற்றுக் கொடுக்குறார். தேவன் என்ன சொல்கிறார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரு. சுகம் என்ன? உன் ஆத்மாவில் இலைப்பாறுதல். இப்போ ஆண்டு சொல்லுகிறாரு அநேக வேலையில். அதனால தான் பூரணம் பரிபூர்ணம் நிறைவு. உபாகம் 33:16 வாசிங்க. நாடும் அதன் நிறைவு. வாசிங்க வேகமாக. உபாகம் 33:16. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ நாடும் அதன் நிறைவு. என்ன நிறைவு? என்ன நிறைவு? இயேசுவினிடத்தில் வருகிற நீ என்ன நிறைவு? ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவாக இருக்கணும். நிறைவாக. இப்போ அறிவு கெட்டாத அந்த இயேசுனுடைய அன்பு எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எவ்வளோ ஆழம், எவ்வளோ உயரம் என்று உனக்கு தெரியணும். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எதற்காக உன்னால் சிலுவையில் ஏறினார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? இதற்காக சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஏன் உங்கள் ஆசீர்வாதம் வரலை? சபிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் பாவத்தை நிமிர்ந்து துரத்தப்பட்டார்கள். இப்போ நீ ஏன் உனக்கு ஆசீர்வாதம் வரல? இப்போ தேவன் சிலுவையில் ஏறிட்டார். இன்னும் ஏன் நமக்கு சிறையிருப்பு போகலை? இன்னும் ஏன் அடிக்கப்பட்ட ஆடை போலே இருக்கும்? வாசிங்க. எபேசியர் 3:18 எபேசியர் 3:18 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் சகல பரிசுத்தவான்களோடு. யாரு? ஊழியக்காரங்களோடு, எங்களோடு, ரட்சிக்கப்பட்ட உண்மையான பிள்ளைகளோடு. யாரு? சகல பரிசுத்தவான்களோடு. நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. என்ன வேதத்தில் வாசிக்கிறோம்? இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளமாக இருக்கோ அப்படி இருக்கிற உன் பாவத்தை தேவன் என்ன பண்ணாராம்? தூக்கி எறிந்து விட்டார். அப்புறம் வேதம் என்ன சொல்லுது? ஆழம். உன் பாவத்தை என்ன பண்ணாராம்? ஆழமான கடலில் போட்டு விட்டார்ல. அப்போ நீ திருப்பி பாவம் செய்யலாமா? திருப்பி நீ பாவம் செய்யக்கூடாது. அதனால தான் வாசிங்க. உயரம் என்னதுன்னு உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவோ. அறிவு கெட்டாத அன்பை நீ ஃபர்ஸ்ட் அறியணும். ஃபர்ஸ்ட் அறிவு கெட்டாத அந்த அன்பை வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைப்படவும். இப்போ தேவன் சொல்றாங்க நாடும் அது நிறைவு. நிறைவு எதை காண்பிக்கிறது? பூரணம் பரிபூர்ணம். இங்கே வேதம் சொல்லுது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்பட. தேவனுடைய சகல பரிபூர்ணம். யோசிப்புடைய நாடு நிறைவு. எப்படி யோசிப்பு எப்படி நிறையப்பட்டு இருந்தான்? வேதம் சொல்லுது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். அப்போ கொலோசியர் 2:9 வாசிங்க. தேவத்துவ பரிபூர்ணம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? சரீர பிரகாரமாக தேவனுக்குள் இயேசுக்குள் வாசமாக இருக்கிறது. இப்போ தெய்வத்துவம்னா அப்படின்னா என்ன? வாசிங்க ஃபர்ஸ்ட். இது கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்படின்னா தேவன் எப்படி பிதாவாகிய தேவன் எப்படி இயேசு மூலமாக வெளிப்பட்டது போல தேவத்துவம் எல்லாமே இயேசுனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல வேதம் சொல்லுது கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை
பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு நீ எப்படி நீ பரிசுத்தமாக நீ வாழ முடியும்? இயேசுடைய வாழ்க்கையை நீ நிரப்பணும் உன் வாழ்க்கையில். இப்போ பேசுகிற வாழ்க்கையில் இயேசு நிரம்பி வழியணும். அதனால தான் வாசிங்க ரோமர் 8:2. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாருங்க என்ன, அப்போ தேவத்துவம் பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்துக்கள் மறைந்திருக்கிறது போல, வெளிப்பட்டது போல இங்கே தேவன் சொல்ல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்போ பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நியாய பிரமாணம் இல்லை, நியாய பிரமாணம். பிரமாணம்னா கட்டளை. நீ இவைகளை நீ கை கொள்ளும்போது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. இப்போ பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம். அப்போ அது என்ன? இப்போ அதுக்கு ஒரு பலன் உண்டு, பாவத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதே போல் தான் மரணம். பாருங்கள், பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டு நீ துணிகரமாக தேவனுக்காக நீ தேவனுக்கு தெரிஞ்சு நீ பாவம் செஞ்சனா அது பலன் இருக்குல்ல. பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம். அப்போ என்ன பண்ணோம்? கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற தண்டனை வரும், உன் பின்னாலேயே வரும், கண்டிப்பாக வரும், உன்னை விடவே விடாது. அதனால தான் பிரமாணம் என்ன? லாஸ் விதிமுறைகள், ஒழுங்கு. ஒரு தேசத்தில் நீ வாழும்போது எல்லா விதிமுறைகள் இருக்குது. சமுதாயத்தில் நீ பிரயாணம் செல்லும்போது உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்ட முடியுமா? அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் நீ கை கழுவணும். இயேசுனிடத்தில் வருகிற நீ, இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஆவலாக காத்திருக்கிற நீ, இப்போது இயேசுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஏன்னா உன்னையே நீ நிரப்பணும். இயேசுனுடைய வாழ்க்கை நிரம்பி வழியணும். இயேசுனுடைய வாழ்க்கை நிரம்பி 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 வழியணும் வாழ்க்கையில். அப்போ தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ அதை நிரம்பாத பட்சத்தில் இப்போ தேவன் என்ன பண்ணுவார்? இப்போ பாவத்துக்கு ஒரு பிரமாணம் மரணம் அப்படின்னா நீ அதை தொடும்போது அது ஒரு பலன். பாவ கயிறுகளால் நீ கட்டப்படுவே, அதை ஒன்று கட்டிடும். நீ தொடக்கூடாது. இப்போ தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்படின்னா பாவத்தை தொடவே கூடாது. அதில் ஒரு பலன் உண்டு. வாசிங்க. பாவம் என்ன பண்ணும்? கட்டிடும். நீ தொட்டினா அது உன்னை கட்டும். எப்போ தான் அது உன்னை கட்டுதோ அப்போதெல்லாம் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு சமாதானத்தை நீ இழந்துருவேன். வாசிங்க. நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாருங்க, தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அப்போ கட்ட நீ ஒரு சமாதானத்தை இழக்கிற. இப்போ அதுக்காக தேவன் சிலுவை ஏறினார். வாசிங்க, கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப ஏன் சமாதானம் உண்டாக்குகிறார்? உனக்கும் தேவனுக்கும் ஒரு பகை இருக்கு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பகை. என்ன பகை? நீ பாவத்திலேயே இருக்க. நீ என்ன பண்ற? நீ மீண்டு வர உனக்கு பலன் இல்லை. இப்போ தேவன் என்ன பண்ணுற? சமாதானம். அதனால தான் அந்த சமாதானத்தை உண்டாக்குறாரு தேவன். இயேசுடைய ரத்தத்தால் சமாதானத்தை உண்டாக்கி நீ பாவத்தை தொடுகிற. ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை? ஏன் சண்டை? ஏன் ஒரு இலைப்பாறுதல் இல்லை? நீ பாவத்தை தொடுறதுனால தான் சமாதானம் கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்க, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ நாடும் அது நிறைவுனா என்ன? பூரணம், பரிபூரணம். இப்போ யோசிப்புடைய நாட்டு நிறைவு எப்படி? தேவன் சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும். இப்போ 20ஆம் வசனம் வாசிங்க. அப்போ சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குது. இப்போ ஏன் பந்தி எடுத்தோம்? எதற்காக நீ பந்தி எடுத்த? தேவனுக்கும் உனக்கும் ஒரு ஒப்புரவு இல்லை. தேவனுக்கும் உனக்கும் இல்லை. நீ பந்தி எடுக்க அருகதியில் நீ தொடலாமா? நீ தொடக்கூடாது, அன்ஃபிட்டு. நீயே ஒழுங்கு இல்லை. நீ ரத்தத்தை நீ வேதம் சொல்லுது, உன்னையே நீ நியாயம் தீர்க்காத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுவாராம்? வாசிங்க. சிட்சிப்பார். இது ஃபஸ்ட்டு வாசிங்க. 20ஆம் வசனம், கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அதனால தான் நம்ம தேவனுக்கு என்ன பேரு? சமாதானத்தின் சமாதானக்காரர். சமாதானத்தை தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஏன் உனக்கு பிரச்சனை? ஏன் உனக்கு ஒரு விடுதலை இல்லை? ஏன் உனக்கு ஒரு இலைப்பாறுதல் இல்லை? ஏன் உனக்கு கஷ்டம் போகலை? ஏன் நிறைவு வரலை? நிறைவு வந்தால் குறைவு போகணும்ல? ஏன் இதெல்லாம் இல்லை? அதனால தான் தேவன் சொல்ல பாருங்க, சமாதானத்தின் தேவன். நீ பந்தி பந்தி எடுக்கும்போது ஒன்னையே நிதானித்து நீ என்ன பண்ண? நிதானித்தா நீ நியாயத்திற்க படும். நான் பந்தி எடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு மாதம்
தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவன் என்னையா? நான் மாம்சம் பலவீனம் தான், அநேக குறைகள் குற்றங்கள் பலவீனம் அக்கிரமம் மீதலெல்லாம் மன்னியா. ஊழியம் செய்கிறது பயமாக இருக்குது. பேசுகிறது ஈஸி இல்லை, கேட்குறது அதை விட சுலபம். பேசுகிறது சுலபம், கேட்குறது அதை விட சுலபம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைசியில் நீங்களாம் எங்களுக்கு மார்க் போடுறது. இன்றைக்கி பிரசங்கம் அவ்வளோ சரியில்லை, இன்றைக்கி வந்து 6 மார்க்கு 10க்கு. நாங்கள் முட்டி மோதி தண்ணி கொடுக்காம கஞ்சி நான் வச்சது என்னென்ன உப்பு தண்ணியை போட்டு கொப்புளிச்சது ஆண்டரை பேசவே முடியல. வாசிங்க இருந்துட்டோம்னா இங்கே அசால்ட்டாக மார்க் போட்டுருவாங்க. இன்றைக்கி பிரசங்கம் போ 6 மார்க் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:30, 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். வாசிங்க. நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ இந்த சிட்சையை நீ விரும்பணும். என்ன சிட்சை? போதக சிட்சை. இது என்ன? போதக சிட்சை. மகளே, தேவன் உன்னை நேசிக்கிறார். மகனே, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாமின் குமாரனே, இப்படி அதேன்னு பேசுகிறாரு. போதக சிட்சையை நீ விரும்பணும். நீ தான் விரும்ப மாட்டேங்கிறிய. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுற? இப்போ நல்லா பேசணுன்ற பாஸ்டர் திட்டவே கூடனா எப்படி? உன் வீட்டுக்காரர் தான் உன்னை திட்ட முடியல, இப்போ நாங்களாவது உன்னை திட்டலாம்ல? என்ன சொல்கிறீங்க? சும்மா சொல்கிறேன். புருஷனை அவர் தான் திட்டு வாங்கி காதெல்லாம் வலிக்குது. உங்களை யார் திட்டுறது? இப்போ நாங்கள் தான் திட்ட முடியும். வாசிங்க. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சை. உன்னை திட்டவே முடியல, நீ கை நிறைய சம்பாதிக்கிற, நீ பெரிய ஆள் இல்லை. இப்போ தான் சொல்கிறேன்ல, பிளேன் ஓட்டுறவங்க 10 லட்சம், ஷிப் ஓட்டுறவங்க 8 லட்சம், ஊழியம் பண்ணுறாங்க. எங்களுக்கு 10,000 தான் வருது ஆண்டவர். காணிக்கே வர மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போதக சிட்சையை நீ விரும்பணும். ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறவன் யார் திட்டுறது? எங்களை மாதிரி தான் ஆள் தான் வச்சுருக்காரு. மடையனேன்னு ஆண்டு சொல்லுவார். மதிக்கேடுனே. காணிக்கை பரிசுத்தமாக்குற பலிபீடமா? கோயிலுக்கே வரமாட்டேங்கிற உன் காணிக்கை தேவன் விரும்புவாரா? இப்போ இந்த காலையில் தேவன் இடைப்படுகிறார். போதக சிட்சை. நீ சிட்சையை நீ விரும்பணும். இப்போ தேவன் ஒரு ரத்தத்தினால் ஒரு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதை நீ என்ன பண்ணணும்? அதை நீ பரிசுத்தமாக தேவ பயத்தோடு நீ பந்தி எடுக்கும்போது சகல பரிபூர்ணம் எல்லாம் என்ன பண்ணணும்? அவருக்குள் அடங்கி இருக்கிறது. வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. கொலோசியர் 1:19. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ வேதம் சொல்லுது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசித்து பார்த்தது உண்டானால். வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசித்தது பார்த்து உண்டானால். இப்படி இருக்க ஏராளமான வசனங்கள் இருக்க, வாக்கு தத்தங்கள் இருக்க, பந்தி இருக்க, நீ அசுத்தமாக நீ பந்தி எடுக்க. இப்போ தேவன் சொல்கிறாரு இப்படி இருக்க. வாசிங்க. 1 பேதுரு 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் நல்லவர் என்றது நீ ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும். ஃபர்ஸ்ட் தேவன் என்ன சொல்றாரு? சகல துர்குணமே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஈவில் பிஹேவியர், கெட்ட கேரக்டரே இருக்கக்கூடாது, கெட்டதே இருக்கக்கூடாது. சகல துர்குணம். சகலனா எல்லாமே. உன் சிந்தனையில், உன் பார்வையில், உன் பேச்சில், உன் நினைவில், உன் செயல்பாடுகளில், உன் தோற்றத்தில். அதனால தான் தேவன் சொல்கிறார்ல சகல துர்குணம். அப்புறம் பாருங்க வாசிங்க. சகலவித கபடம். வேதம் சொல்லுது, ஐயோ என்ன ஐயோ, மேசேக்கில் சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் தங்கி இருந்தது போதும், கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு ஐயோ கபடுனாவே. பொய் சொல்லலாமா? நீ கிறிஸ்தவங்க தான் பொய் சொல்கிறதே. பொய்யும் பித்தலாட்டம் யார்? கிறிஸ்தவங்க தான். பொய் பேசுகிற நீ கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க. சங்கீதம் 120 அதில் வரும் பாருங்க. அப்போது மேசேக்கில் சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் தங்கி தாபரித்தது போதும். வாசிங்க. சங்கீதம் 120:5. ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். ஐயோ யாருக்கு ஐயோ? மேசேக்கில் சஞ்சரித்தது போதும். கேதாரின் கூடாரங்களிடையிலே குடியிருந்தது போதும். கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது போதும். இப்போ 3ஆம் வசனம் வாசிங்க. கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? கபடு நாவே பொய் சொல்கிறவனே உனக்கு என்ன கிடைக்கும்? பொய் சொல்கிறவளே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு முறைச்சி பார்க்குறத பார்த்தா யூடியூப்பில் பொய் சொல்லுகிறவனே ஆண்டுக்கு பேரில் உனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஆண்டு சொல்கிறேன், அவனை பார்த்தா சொல்கிறேன், கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க. உனக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்ய? கர்த்தர் நல்லவர் என்பது நீ ருசித்து பார்த்தது உண்டானால். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க
பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் கேட்குறாரு, எங்கேருந்து நீ வந்த, நீ என்ன சொல்லணும்? நீ எங்கேருந்து வந்த அதை தான் சொல்லணும். நீ உன் பேர் ஜக்கரியா தானே? ஜக்கரியா எங்கேருந்து வந்த ஐயா கேட்குறாரு, ஏன் கரெக்டாக அதை தான் சொல்லணும். இப்போ கேலனை கேட்பேன்னு வச்சுப்போம், கேலன் பிள்ளை இல்லை, அதனால் இப்போ நான் கேட்குறேன் கேலன் எங்கேருந்து வந்தேன்னு கரெக்டாக அதை தான் சொல்லணும். எங்கேருந்து நீ வந்து நீ எங்கேயோ ஊரை தெரிஞ்சுட்டு வந்து இங்கே வந்து பொய் சொல்லக்கூடாது. இல்லை ஆண்டு அடிப்பார், அடி விழும். இந்த பிள்ளையை கேட்குறேன், எங்கேருந்துமா நீ வர? இப்போ நான் ஊழியக்காரன் கேட்குறேன், நீ என்ன சொல்லணும்? நீ எங்கேருந்து வந்தேன்னு நீ அதை அப்படியே உண்மையை சொல்லணும். இப்போ மனைவி கேட்குறாங்க வீட்டுக்கு, ஐயோ எங்கேயா இருந்து வந்த, நீ என்ன நீ உண்மையே பண்ணால் நீ பயப்படவே தேவையில்லை. நீ ஊரை சுற்றிட்டு துன்மார்க்கம்னா ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு கப்புன்னு சிகரெட் அடிச்சுட்டு பொண்டாடிக்கு தெரியாமல் அவனை எதாவது கேட்டால் இதுதான் பிரச்சனை தான் ஆகும். எங்கேருந்தியா வர, உண்மை சொல்லியா தயவுசெய்து, உன்னால் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீ உண்மையை சொல்லு. அதனால் நான் சொல்ல கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும், பொய் சொல்லாத. பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் மரண சுவாசத்தை என்ன பண்ணுறானா அதை விடுறான். நீ ஏன் பொய் பேசுகிற? பொய் பேசக்கூடாது, தேவன் அறிவிருக்கிறார். ஒரு பொய் பெரிய தேவனுக்கு பிடிக்காத குற்றம், பாவம், பெரிய பாவம். ஒரு ஊழியக்காரர் 1000 பேருக்கு அந்த சபையில் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பெரிய பாவம்னு சின்ன பாவம்னு ஒரு பட்டியல் போடுவாராம். பொய் வந்து சின்ன பாவமாக, மிச்சத்தெல்லாம் பெரிய பாவமாக. நான் யோசிச்சேன், அட பாவி ஆண்டவரை, இந்த மனுஷனுக்கு 1500 பேர் விசுவாசி கொடுத்துருக்கேன், நாங்கள் என்ன பண்ணுறது, மாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறோம். வாசிங்க. அப்போ பாருங்கள், நீ நல்லா கற்றுக்கணும். நீ பொய் பேசக்கூடாது. லாயருங்க பொய் பேசக்கூடாது, தேவனை அறிவிருக்கிறார். புருஷங்கிட்ட பொய் பேசாத, மனைவி கிட்ட பொய் பேசாத, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பொய் பேசாத, விசுவாசி ஊழியக்காரன்ட்ட பொய்யே பேசக்கூடாது. ஐயா ஏதாவது கேள்வி கேட்டால் நீ அப்படியே சொல்லணும், உள்ளதே இல்லதை இல்லை. என்ன பண்ண போகிறோம் நாங்கள்? என்ன கடிச்சு தின்னு போகிறோம்? வாசிங்க. நீதிமொழிகள் 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். சரிதா? நீ பொய் பேசி எந்த ஆதாயத்தையும் நீ சம்பாதிக்காத. நீ பொய் பேசுனா சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல். பொய் பேசக்கூடாது. அதனால தான் நீ வெளிப்படுத்தல வாசிங்க. பொய் பேசுகிற அனைவரும் என்ன பண்ணுறாங்களாம்? 2ஆம் மரணம். ஃபஸ்ட்டு மரணம் மாம்சத்துக்குரிய மரணம், 2ஆம் மரணம் ஆவிக்குரிய மரணம். நீ பொய் பேசக்கூடாது. ஒரு நாள் நீ பக்தி ஆக மாட்ட. நீ உன் திருட்டு மொழி அப்படியே தான் இருக்கும். அதே மொழி உன் பிள்ளைக்கு வந்துடும், இல்லை அப்படியே வந்துடும். ஏன்னா நீ அப்படி தானே. நீ வந்து அம்பானி, உன் பிள்ளையும் அம்பானியாக தானே இருப்பாங்க, இல்லை? இப்போ நீ ராஜானா உன் பிள்ளையும் ராஜா தான். நீ பொய் பேசுகிறவன் உன் பிள்ளையும் பொய் பேசுகிறவன் தான் மாறிடுவான். வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பொய்யர் அனைவரும். பொய் பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள், இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பொய் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். உன் பங்கு என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இயேசுனுடைய பாதத்தில் தங்கியிருப்பது தான் உன் பங்கு. இது பங்கு இல்லை, நம்ம இது பங்கு இல்லை. வேகமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 2 வாசிங்க. அப்போது இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணம் ஃபஸ்ட்டு, அப்புறம் கபடு அதான் கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? போய் பேசக்கூடாது. 3ஆவது வாசிங்க. வஞ்சகங்களையும். வஞ்சகம் என்ன? வஞ்சகம் ஹிப்பாக்ரசி, வஞ்சகம். எவனுக்கு ஒரு தராசு, அந்த பிள்ளைக்கு ஒரு தராசு இல்லை. வஞ்சகமாக இருக்கக்கூடாது. நான் வஞ்சகமாக இருக்கால, இப்போ சொல்லிடுவாங்கள்ல, இப்போ என் பிள்ளை இருக்கா, என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணுறா, அவளுக்கு ஒரு தராசு. இந்த பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது, அந்த பிள்ளைக்கு ஒரு தராசு வச்சா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? ஒரே தராசு தான். ஒரே தராசில் இருக்க ஒரே நிறைவான கல் தான். தேவன் என்ன பண்ணுற? அறிவிருக்கிறார். தராசில் மாற்றி இருக்கக்கூடாது. வஞ்சகம் இருக்கவே கூடாது. ஒருத்தங்களை நேசிக்கிறது, ஒருத்தங்களை அவமதிக்கிறது, ஒருத்தங்களை பிரியப்படுத்துறது, ஒருத்தங்களை மேலே பிரியமில்லாமல் இருக்கிறது. வாசிங்க. அடுத்தது பொறாமைகளையும். பொறாமை ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். பொறாமையோ எலும்புருக்கி, பொறாமையோ வெம்பு கறி. வெம்பு கறினா என்ன? கறினா தெரியும்ல? வெம்பு கறி யானை, வெம்பு கறி. இப்போ வேதம் சொல்லுது, உலகத்தில் என்ன சொல்கிறான்? நீ பாம்பை கண்டினா எத்தனை அடி தள்ளி நிற்கணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? பாம்பை கண்டினா எத்தனை அடி தள்ளி நிற்கணும்? 5 அடி தள்ளி நில்லு. 5 அடி இல்லைன்னா அது வேலையை காமிச்சிடும். ஒரு குதிரையை கண்டினா எத்தனை அடி தள்ளி நிற்கணும்? 10 அடி. 8 விட்டுச்சுன்னா எலும்பலாங்கலாம் உடஞ்சி சுக்குநூறு ஆயிரும். வெம்பு கறினா மதம் பிடிச்ச யானையை கண்டையானால் 1000 முழம் அப்படின்னா 1500 அடி நீ தள்ளி நிற்கணும். பொறாமை உள்ளவனை நீ கண்டாயானால் நீ அவனுக்கு கண்ணிலேயே இருக்காது. ஒன்று உன் வீடை மாற்றிட்டு போயிரு, இல்லை நீ ஜெபிச்சுட்டு அவன் வீடை மாற்றிடணும். ஆனால் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம்? பொறாமை உள்ளவனை கண்டினா ஒன்று நீ உன் வீட்டை மாற்றிட்டு போயிரு, இல்லைனா நீ ஜெபிச்சு அவன் வீடை மாற்றிடணும். என் சொந்தக்காரங்களும் நிறைய பொறாமை பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க என் பின்னாடியே. என் அண்ணன், என் தம்பி, என் சொந்தக்காரங்க எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிறேன். என் மாமா, என் அத்தை,
இப்போ எல்லாம் பொறாமல். இப்போ நான் என்ன ஒன்று என் வீட்டை நான் மாற்றணும். நான் ஜெபிச்சுனே இருக்கேன், ஆண்டவர் இந்த துன்மார்க்கங்கள்லாம் மாறணியான்னு. எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார் சீக்கிரம், உண்மையாக மாற்ற போகிறார். வாசிங்க. இப்போ பொறாமையே எலும்புருக்கி. நீதிமொழிகள் 14:30. சுஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. ஆமென். இப்போ 1 பேர் 2:1 வாசிங்க. பொறாமை, அப்புறம் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து. சகலவித புறங்கூறுதல் அப்படின்னா யாரையும் பற்றி எந்த தீமையும் பேசக்கூடாது. அதே பெரிய கிருபை. யாரையும் பற்றி சகலவித புறங்கூறுதல், எந்த தீமையும் பேசாத. அவதூறா யாரை பற்றியும் எந்த தீமையும் பற்றி ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ ஒன். இங்கிலீஷில் தமிழ் என்ன? யாரையும் பற்றி எந்த தீமையும் பேசக்கூடாது. அப்போது யாரையும் பற்றி அவதூறா பேசக்கூடாது. தேவன் விரும்புகிறதே இல்லை. எபேசியர் 4:14 வாசிங்க வேகமாக. அப்போ தேவன் சொல்கிறார், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் நீ என்ன பண்ண, இனி குழந்தையாயிராமல். வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய சகலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல். அப்போ தேவன் எச்சரிக்கிறார் சகலவித. அப்போ தேவன் சொல்லுகிறார் இனி குழந்தைகளாய் இராமல். அப்போ பவுல் சொல்கிறாரு, இப்போ பெலன் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை உண்ண கொடுத்தேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:2. அப்போ பெலன் இல்லாதவர்கள் அப்படின்னா என்ன? நீ பலமான ஆகாரத்தை நீ விரும்ப மாட்டேங்கிற, நீ குழந்தைய போல் நீ பால் கேட்க நீ விரும்புகிற. எப்போ சபைக்கு வந்தாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை நேசிப்பார், தேவன் உன்னை அரவணைக்கிறார், தேவன் என்ன பண்ணாரா, மன்னிக்கிறவர். தேவன் எப்படி இருக்கிறாரா, அன்பாகவே இருக்கிறார். இதே தான் நீ விரும்புகிற. வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:2. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்போ பாலை குடிக்க கொடுத்தேன். எபிரேயர் 6:1-2 வாசிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போ பலம் உள்ளவர்களை எப்படி நீ மாறணும். அப்போ மூல உபதேசத்தை விட்டு இவைகளெல்லாம் நீ விட்டு வரும்போது அப்போ தான் நீ பூரணம். யோசேப்பு அது நாடும் அது நிறைவு. எப்படி பூரணத்தை அடைய முடியும்? நீ பலமான ஆகாரத்தை நீ பருக விரும்பணும். தேவன் இடைப்படுகிறார், பரிசுத்தாவியை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ வாசிங்க. எபிரேயர் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, மூல உபதேச வசனங்களை விட்டு, ஆரம்ப வசனம் அடிப்படை வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். செத்த கிரியான தைலியக்காரோட செத்த அப்படின்னா நீ பாவம் வரக்கூடாது உன் வாழ்க்கையில். பாவம் அப்படி எதுக்காக சபைக்கு வந்திருக்கோம் அந்த காலவேளையில்? செத்த கிரியனா என்ன? உன் பாவம் எப்படி வரும்? கண் ஒரு வாசல், அநேக வாசல் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. அதே போல் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கி மனம் திரும்புதல். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே மன்னியா 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 மன்னியா. எப்போ நீ உன்னை எப்போ மன்னிச்சு, உன்னை எப்போ கழுவி, உன்னை எப்போ ஆசீர்வதிச்சு, எப்போ நாங்கள் புசிக்கிறது? இன்னும் இதே கிழிஞ்சு போன பேண்ட்டே நான் போட்டிருந்தேன்னா இப்போ தான் நான் மாறுறது. பாஸ்டர் நான் இப்போ தான் நல்ல புது பேண்ட்டு போடுறது, புது சட்டை போடுறது. நீங்கள் கொடுத்தா தானே எங்களுக்கு ஆசீர்வாதம். மாங்கு நடிக்கிறோம். நீ என்ன பண்ணுற? இன்னும் அதே தான் கொடுக்குற. கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு தான் போடுற. அப்படியே மிஞ்சிச்சுன்னா கிறிஸ்மஸுக்கு கிழிஞ்ச 50 ரூபா நோட்டு போடுற. முறைச்சி பார்க்காத பார்த்தா உனக்கு காணிக்கே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வாசிங்க. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். மனம் திரும்புதல். எப்போ பார்த்தாலும் மனம் திரும்புறதுக்காக நீ சபைக்கு வர குழந்தையே போல. குழந்தையெல்லாம் என்ன பண்ணும்? குழந்தைங்களாம் பாட்டில் கொடுத்து வெளியே வச்சிடணும்ல. அதனால தான் தேவன் சொல்லுகிறார் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எப்போ விசுவாசம் நீ வைக்கணும்? விசுவாசின்னா எப்போ பேர்? நீ வந்த அன்றைக்கே விசுவாசி. ஏசு மேலே நீ நம்பி தைரியமாக வா. தேவன் குதிக்க சொன்னால் குதிச்சிடணும். தாண்டு சொல்கிற இந்த வேலை வேண்டாம், இந்த புருஷன் வேண்டாம், உனக்கு நியமிக்கப்பட்டவன் அல்ல. புருஷனை எப்படி விவாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இந்த நபர் புருஷனை வளர்ந்த அப்படி சொல்கிறேன் வேண்டாம், இந்த ஸ்திரீ வேண்டாம், உனக்கு நியமிக்கப்பட்டவன் இல்லை, அப்படியே விட்டுருணும். நீ இந்த தைரியமாக ஆண்டு குதினா குதிக்கணும். வாசிங்க. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஞானஸ்தானம் பற்றியே பேசலாமா உங்ககிட்ட? வாழ்க்கை முழுவதும் ஞானஸ்தானம் பற்றியே பேசுனா சபை எப்படி முன்னேறும்? ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். கைகளை வைக்குதல். மரித்தோரை உயிர்த்தெழுதல். நித்திய நியாய தீர்ப்பு என்பவளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. இதெல்லாம் அஸ்திபார உபதேசம். விளங்குதா? இதெல்லாம் என்ன? அஸ்திபார உபதேசத்தை விட்டு பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. வேறு சொல்ற யோசிப்பு அது நாடும் அது நிறைவுனான பூரணம் பரிபூரணம். பூரணமாகும்படி யோசிப்புடைய நாடை தேவன் ஆசீர்வதித்து போல பேசுகிறனால கேட்குறீங்களும் கடந்து வரணும். நீ கடந்து வா, ஏசு நடத்துல வா. எப்படி வருவ? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் இவைகளெல்லாம் நீ செய்யணும். வாசிங்க எபிரேயர் அப்புறம் 5-ம் அதிகாரம் 13-14 வாசிங்க.
பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே, பாருங்க, பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதினா என்ன? தேவன் பிரித்து எடுக்கிறார். நீ எதில் செயல்படணும், எதில் செயல்படக்கூடாது, நீதி என்ன அநீதி என்ன தனியாக பட்டியல் போட்டுடலாம். அதெல்லாம் நேரம் இல்லை. வாசிங்க. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானாந்தரங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூர்ண வயது என்ன? பூர்ண வயது வயசானவங்களா? பூர்ண வயது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூர்ண வயது. தேவன் ஏபிரகாமை அழைக்கிறார். என்ன வயசில் அழைச்சாரு? 75. இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இப்போ ரட்சிப்புக்கு வயசு முக்கியமில்லை, அதுதான் அடையாளம். பூரண வயது என்பது உன் ஆவிக்குரிய தன்மைகளை காண்பிக்கிறது. பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். நீ பூரண வயசு உள்ளவனாக இருந்ததுன்னா யோசேப்புடைய தேசம் போல நாடும் அது நிறைவும் செயல்படும். பூரண வயது உள்ளவர்களாக இந்த கால வேலை நீ மாறணும். அப்போ தேவன் சொல்கிறார், இப்போது பால் உண்ணுகிறவர்களே போல அல்ல. இப்போ இயேசுவை பற்றி ஒரு வசனம், அழகான வசனம். எப்படிப்பட்ட வசனம்? வாசிங்க. ஏசாயா அதிகாரத்தை 14-15 வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரா? தீமையை வெறுத்து நன்மையை அறியும் வயது மட்டும் அவர் என்ன சாப்பிடுவார்? பாலையும் வெண்ணையும். வெண்ணையும் பாலையும். வாசிங்க. வெண்ணையும் தேனும் சாப்பிடுவார். நீ வெண்ணெய் எப்படி வரும்? பால் குடிக்கவே நம்மளாலும். இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. வாசிங்க. ஏசாயா 7:15. தீமை வெறுத்து நன்மை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும். தீமையை வெறுக்கணும் ஃபர்ஸ்ட். நன்மை எப்படி வரும்? நீ தீமையை நீ வெறுக்கும் போது தான் தேவன் நன்மையை அறிகிற அறிவு வரும். தீமையை வெறுக்கணும். எதெல்லாம் தீமை? வேதத்தை ஆண்டு பட்டியல் போட்டுக்கிறார். எவ்வளோ பட்டியல் போட்டுருக்கிறார். நீ தீமையை வெறுக்கும் போது வாசிங்க. நன்மை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். வெண்ணையும் தேனையும் தேவன் சாப்பிடுவார். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பால். பாலுக்கு அப்புறம் என்ன வரும்? தயிர். தயிர்லேருந்து என்ன வரும்? வெண்ணெய். மோர். கீக்கு என்ன தமிழில்? நெய். அதுக்கப்புறம் இல்லை பட்டர் தான். அதுக்கப்புறம் தான் நெய். பட்டரு அப்புறம் நெய். ஆனால் நெய்லேருந்து கூட பட்டர் எடுக்கலாம் இல்லை? அப்படி கூட எடுக்கலாம். எல்லாம் படித்தேன் கூகுளில். அப்படி கூட எடுக்கலாமா? ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள். எனக்கு காலையில் பார்த்தேன். எனக்கு தான் சமையலே தெரியாதுல்ல, சரியாக போட்டு பார்க்கலான்னு. அப்படி போட்டிருக்கு. அப்படியே எடுக்கலாமா? அப்போது வெண்ணெய். இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியது வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். வெண்ணெய் எவ்வளோ கொழுமை பாருங்கள், எவ்வளோ பலமுள்ள ஆகும். நீ சாப்பிடுவியா? தேவன் சொல்லுகிறார், வெண்ணெய் மகனே, உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் நீ மறு கணத்தை நீ காமிப்பியா? இந்த கால வேளையில் ஒருத்தன் வரான், தேவன்கிட்ட பிரயாசப்பட்டு வேகமாக வரான். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எல்லாம் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் செய் மகனே, சிறு வயது முதல் ஆண்டவனை நான் என்ன பண்ணுறேன்? அவைகளை கை கொண்டு வருகிறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்லு, உனக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் விற்று கொடுத்துருவியா? இந்த கால வேளையில் ஆண்டு சொன்னா பக்கு நீ இப்படி இறுதி நின்றும். பேசும்போதே நின்றுச்சு எனக்கு. வாசிங்க. மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இயேசு சொல்லுகிறார், பலமான ஆகணும், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு ஆண்டவரே? அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால். தேவன் இடைப்படுகிறார். பூரணம் எப்படி வருது நல்லா கற்றுக்கொள்ளுங்க. யோசேப்பினுடைய நாடும் நிறைவும் பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. கொடுப்பியா? அந்த கால வேளையில் உனக்கு உண்டானவைகள்லாம் எடுத்து கொடுத்துருவோமா? சொல்லுங்க. உனக்கு உண்டானவைகள்லாம் கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இப்போ தேவன் பாருங்க அப்படியே பேசுகிறார் நம்மகிட்ட கால வேளையில். தேவன் இயேசு சிறு வயதில் என்ன பண்ணாராம்? வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டது போல. அதனால தான் வாசிக்கணும், இயேசு ஞானத்திலும்
வளர்த்தியிலும் வாசிங்க தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தேவையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இந்த காலை வேளையில் நீ நானும் விருத்தி அடையும்படி தேவன் விரும்புகிறார். இதனால் பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட நீ விரும்பணும். பலமுள்ள கண்டிப்பாக நீ விரும்பணும். போதகை சிச்சையை நீ விரும்பணும். தேவன் எதற்காக சிச்சிக்கிறார்? எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிச்சிக்கிறார். கண்டனத்தை நீ விரும்பணும். வாசிங்க வேகமா. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். வாசிங்க யோவான் 1 தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் என்ன பண்ணணும்? கிருபையின் மேல் கிருபை. நான் இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். கிருபையின் மேல் கிருபை. ஏன் தேவன் கிருபை கொடுக்குறார்? யோசேப்புக்கு ஏன் அப்படி அந்த கிருபை வெளிப்பட்டுச்சு? வாசிங்க வேகமா. யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ செருபாபேலுக்கு முன்பாக இந்த இவ்வளவு பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்திரம் பெரிய பர்வதமே, எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் செருபாபேலுக்கு முன்பாக அது எப்படி? நீ சமபூமியாவை, உனக்கு கிருபை உண்டாவதாக இந்த தேவன் சொல்லுகிறார். வாசிங்க சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். புதிய ஏற்பாடு காலத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறது கடினம் இல்லாத காரியமா? சொல்லுங்க. தேவன் சொல்கிறார். பழைய ஏற்பாடு தாவீது இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டும், சாலமன் யார்? பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டும். இப்போ தேவன் சொல்கிறார் கிருபை உண்டாவதாக. அப்போ தாவீது எப்படிப்பட்டவன்? யுத்த புருஷன். சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை. ஒரு நாளில் நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. சாலமனோட காலத்தில் தேவன் ஒரு இலைப்பாறுதலை கட்டுகிறார். இல்லை, தேவன் இலைப்பாறுதல் தந்தபடியால் சாலமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். எது தேவனுடைய ஆலயம்? உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். எது? உன் சரீரம். இதில் ஒரு இலைப்பாறுதல். நீ சாலமனாக இருந்தீன்னா நீ ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம். தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருப்பார். அதனால தான் தலைக்கல் இல்லை, செருபாபேல் கொண்டு வந்த தலைக்கலுக்கு கிருபை உண்டாவதாக. அப்போது கட்டினவர்கள் தள்ளின கல்லே ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு யாரு கட்டின நீ தான் கட்டணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன கட்டி எழுப்பணும்? இந்த வாசிங்க, கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள். எந்த வீடு? மாம்சத்துக்குரிய வீடியா தேவன் பார்க்குறார். இந்த காலவேளையில் உன் ஆவிக்குரிய வீட்டை கட்டி எழுப்பும்படி தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க வேகமா. மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆமென். அப்போ இது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ செருபாபேலுக்கு முன்னாலே கிருபை உண்டாவதாக. இப்போ தாவீது காலம் போயிடுச்சு, சாலமனோட காலம் வந்துருச்சு. இல்லை, இப்போது பரிசுத்த ஆவியார் எங்கே? நமக்குள் ஜீவிக்கிறார். நமக்குள் வாசமாக இருக்கும்போது கிருபை, டபுள் கிரேஸ், 2 கிருபை. என்ன கிருபை? நீ பரிசுத்தமாக தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். இல்லை, பரிசுத்த ஆவி இருக்குது, வேத வசனம் இருக்குது. வேத வசனம் எடுத்து உரைக்கிறதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டு சொல்கிற கொலோசியர் 3:10 வாசிங்க. கொலோசியர் 3:10. அப்போ தேவனுடைய சாயலுக்கு நீ மாறும்போது வாசிங்க. கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாகப்பட்ட நீ பூரண அறிவு அடையும்படி. என்ன பூரண அறிவு? தேவன் இடைப்படுகிறார். அழைத்தவர் அறிகிற அறிவினாலே. வாசிங்க, இன்மைக்கும் மறுமைக்கும் தேவன் என்ன பண்ணுறாரா? உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பூரண அறிவு என்பது இயேசுவை அறிகிற அறிவு தான் பூரண அறிவு. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு அழைக்கிறார். இந்த காலைவேளையில் எப்படி அழைக்கிறார்? வாசிங்க வேகமா. 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலுமன்றி. பாருங்க, அழைத்தவர் அறிகிற அறிவினாலே. இப்போ வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். எபிரேயர் வாசிங்க 6 அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். இப்போ நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் இடைப்படுகிறார். மறுதலிக்க கூடாது. பின்மாறி போகிறவர்களோடு நீ சேரவே கூடாது. வேதம் சொல்லுது யாவரோடும் சமாதானமோடு இருக்க கடவும். அப்படின்னா என்ன? நல்லா நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இன்னும் 2-3 வருஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ நல்லா பின்மாறி இருக்கிறவங்களோட நீ ஐக்கியமே நீ வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுது யாவரோடும்
சமாதானமாக இருக்க கடவுள். வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அது வேற சொல்லுது. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்த செய்யும். நான் அது வாசிங்க வேகமா. இப்போ நீதியும் சமாதானம், இப்போ என்ன சமாதானமாக இருக்கலாமா? இப்போ தேவன் கற்றுக் கொடுக்குறார். பின்மாறி போயிட்டாங்க உங்கள் குடும்பத்தில், பின்மாறி போயிட்டாங்க உன் நண்பன், நீ தூக்கி எடுக்கலாமா? ஒன்னாண்டி தூக்கி அனுப்ப தேவன் அனுப்பலை. பின்மாறி போயிட்டாங்க உன் சொந்தக்காரன், பின்மாறி போயிட்டாங்க. வாசிங்க. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்த செய்யும். பாருங்க, இப்போ நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்த செய்யும். வேதம் சொல்லுது. இப்போது இயேசு எப்படிப்பட்டவரான் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். வாசிங்க. எபிரேயர் 7:26. இயேசு எப்படிப்பட்டவர்? பாவிகளுக்கு. அப்போது நீ யாவரோடும் சமாதானம் இருக்கதே விரும்புகிறார், ஆனால் நீ ஐக்கியமாக இருக்கக்கூடாது. பாசிங்க. இயேசு எப்படிப்பட்டார்? பாவிகளுக்கு விலகி. உன் குடும்பத்தில் உன் துன்மார்க்கமாக உன் தங்கச்சி, உன் அண்ணன், உன் தம்பி, உன் மாமா, உன் சொத்தை அத்தை இதெல்லாம் துன்மார்க்கமாக இருக்கும்போது நீ ஐக்கியமே வைக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிறார். வாசிங்க. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ பாருங்க, பாவிகளுக்கு தேவன் விலகி இருக்கிறார். அதே போல் இந்த காலவேளையில் நீ பாவிகளோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் தேவன் அருவருக்கிறார். அதான் ஜட்ஜஸ் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:10. அல்ல சிம்சோன் பாருங்கள். சிம்சோன் உயிரோடு இருக்கையில் பாருங்கள், அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்? சிம்சோன் பின்மாறி போயிட்டான். இப்போ பின்மாறி போகிறவன்ட்டு நீ பார்க்கும்போது ஏராளமான இழைப்புகள் நமக்கு வரும். வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆமென். அப்போ தேவன் இடைப்படுகிறார். கடைசி வசனம் வாசி முடித்துங்க. எபிரேயர் 6:7-8 வாசிங்க. எபிரேயர் 6:7-8. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கடைசி வருஷம் முடிச்சிட்டோம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. அப்படின்னா என்ன? தேவன் இடைப்படுகிறார். ஏராளமான திருவசனத்தை போதிக்கிறார். சபைக்கு வருகிறோம், சபை கூட்டத்துக்கு வருகிறோம். தேவன் நிறைவாக வருது. ஆனால் நீ கனி கொடுக்காத பட்சத்தில் வாசிங்க. பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயோ சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எல்லாம் இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அப்போ நிறைவு என்பது யோசேப்புடைய நாடு. வாசிங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 13:10. அப்போ தேவன் இடைப்பட்டார் காலையில். வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லா கண்களையும் மூடுங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்துப்பார். இந்த காலை வேளையில் யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இப்போ தேவன் இடைப்படுகிறார். ஏராளமான திருவசனங்கள் கொண்டு தேவன் போதித்தார். யோசேப்பு அந்த நாடு, அதனுடைய நிறைவும் யோசேப்புடைய நாடு எப்படிப்பட்டது பாருங்கள். தேவனை இடைப்படுகிறார். அநேக வாக்கு தத்தங்கள், அநேக வார்த்தைகள் கொண்டு தேவன் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை தாங்குகிறார், நம்மளை அரவணைக்கிறார், நம்மை போஷிக்கிறார். ஆனால் நீ எப்படிப்பட்டவைகளாக இருக்கிற பாருங்க. ஒரு நல்ல நிலம் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து 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 என்ன பண்ணுது? தேவனுக்கு பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை கொடுக்கும்போது அது ஆசீர்வாதத்தை பெறும். இப்போ அநேக திருவசனை கொடுத்து தேவன் போதித்திருக்கிறார். தேவன் உன்னை கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் மகனே மகளை எனக்காக நீ கனி கொடுப்பாயா, கனி கொடுப்பாயா, கனி கொடுக்க மாட்டாயா? தேவன் பார்க்குறாரு பாருங்க. யோசேப்புடைய நிலம், அந்த நாடு, அது நிறைவு கொடுக்கும். அருமையான தானியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ நிறைவு என்பது பூரணம். நிறைவு என்பது என்ன? பூரணம். நிறைவு என்பது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. அப்போ பூரணம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். இப்போ பரிபூர்ணம் என்பது நீ இயேசுவை போல மாறிவிடுகிறாய். இந்த காலங்களில் தேவன் இடைப்படுகிறார். உன்னை நோக்கி இயேசு வருகிறார். உன்னை நோக்கி இயேசு வருகிறார். உன்னை பார்த்து தேவன் பேசுகிறார். என் பிரியமே, என் மனவாளியே, என் உத்தமியே, என் சகோதரியே,
என்னுடைய புறாவே, உன்னை பார்த்து தேவன் இடைப்படுகிறார், நீ இயேசை போல மாறுவாயா? இந்த காலவேளையில் தேவன் பார்க்குறார். பாருங்க, மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குவது போல என்னுடைய வசனம் இறங்கும். தேவன் உனக்கு வானத்தின் பனியும் பூமியின் கொழிமையும் கொடுத்து மிகுந்த தானியங்களின் திராட்சை ரசங்களையும் தந்தருள போகிறார். தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது, உன் வீட்டை தேடி வருகிறது. மகனே மகளே, கலங்காத, உன் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கைத்தட்டு கைத்தட்டு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போக போகுது. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான அபிஷேகம் வரட்டும். லதரல மாக்கா சித்திரிபிலியா நானா தூரிபி உக்கார சுத்தி உரி அலனமா சித்தி நிமினியாக்கா. ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, நீர் இறங்கும். நிறைவு 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 வரப்போகிறது. நிறைவை பெற்றுக்கொள். நிறைவை பெற்றுக்கொள்ள பாத்திரமா இருக்கிறையா? அந்த காலவேளை யோசிப்ப நாடு நிறைவும் எப்படிப்பட்டது? தேவன் யோசிப்பை ஆசீர்வதித்த போல இந்த காலவேளை உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்மா சுகித்து வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாயிரு. உன் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு சுகத்தை தேவன் தேடி இருக்கிறார், விரும்புகிறார். ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கலங்காத, ஒன்றுக்கும் கவலைப்படாத. புதிய மாதம் தேவன் உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். தேவன் சிறைச்சாலை அடிமைத்தனத்தில் இருந்தவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தது போல தேவன் உன்னையே சிங்காசனத்துக்கு கொண்டு வர போகிறார். அது இன்றைக்கே நடக்க போகிறது. இன்றைக்கே நீ கையில் பெற போகிற. தேவன் அதை துவங்கி வைத்திருக்கிறார். நீ விசுவாசி. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவன் காவரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் காவரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நாடும் அதன் நிறைவும். ஹல்லேலூயா. ஒரு நிறைவுள்ளவர்களாக, திறப்பின் வாசலை நிற்கிறவர்களாக. ஒரு யோசேப்பின் நிமித்தம் அந்த தேசம் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பஞ்சத்துக்கு, அதை காப்பதற்கு நீங்கள் தான் யோசேப்பு. அன்பு அம்மா, நீங்கள் ஒரு யோசேப்பு. டியர் பிரதர், நீங்கள் ஒரு யோசேப்பு. அன்பு வாலிப மகளே, நீதான் யோசேப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதான் அந்த பஞ்சத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, பட்டயத்திலிருந்து கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் குடும்பத்தை தப்பு வைப்பார். உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அவர், உன்னை அறிந்து கொண்ட கடவுள். நீ சும்மா இங்கே வரல.
உன் வேலை மெனுக்கட்டு இங்க வரல. கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. தேவனை அழைத்து கொண்டு வந்திருக்காரு. உன்னை சும்மா அழைத்து கொண்டு வரல. உன் குடும்பத்துக்கு நீ ரட்சகனாய், உன் பிள்ளைக்கு நீ ரட்சகனாய், உன் கணவருக்கு நீ ரட்சகனாய் இருக்கும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்பா, அதற்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமையான தேவதாசர் கொடுத்த வார்த்தைகளையும் ஆண்டவரே, அவருடைய ஒவ்வொரு வல்லமையுள்ள வசனங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அவரையும் அவருடைய மனைவி பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியங்களிலும் வியாபாரங்களிலும் மற்ற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய தாசனை ஆசீர்வதியும். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தது காலையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏதோ கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். ஆனால் இந்த கையை கொண்டு தான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். இந்த கை தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகுது. இந்த கரம் தான் பஞ்சத்தில் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் தப்பு வைக்க போகிறது. ஏதோ வாங்கலான்னு நம்ம வந்தோம் இல்லையா? அன்பு மகளே, வாங்க வந்த ஒன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிற கரங்களாக, ஆசீர்வதிக்கிற கரங்களாக உங்க அத்தனை பேரை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். உங்க மூலம் தான் ஆசீர்வாதம். எப்படி ஆபிரகாமின் மூலம் ஆசீர்வாதமோ, அதுபோல் அன்பு தாயே உன் மூலம், சகோதரனே உன் மூலம், சகோதரியே உன் மூலம், அன்பு வாலிப பிள்ளையே உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அநேகர். ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தேவதாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் வியாபாரத்தோடும் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற பங்கு பெறாத ஒவ்வொரு தேவ ஜனத்தோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். மாரநாதா, சத்தமாய் மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே